ஏய் மகனே, அங்காள பரமேஸ்வரி வந்துகிறண்டா, மலையிட்டு ஒரு அங்காள பரமேஸ்வரி உன்னை காப்பாற்ற வந்துகிறண்டா மகனே. உன் துன்பத்திலிருந்து விடுபட்டு மக்களுக்கு சேவை செய்து உன்னுடைய நீ செய்கிற நல்ல எண்ணங்களையும் நல்லதை செய்யறதுக்காக நான் இந்த இடத்துல புத்தா உருவாகி உன்னை காப்பாற்ற ஓடி வந்துக்கிறேன் மகனே. அங்காள பரமேஸ்வரியாக புத்தாக அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல வர மக்களுக்கு நீ வைத்தியம் பண்ணும்போது உன்னுடைய மனசில் என்ன யாரிடம் கேட்காத வைத்தியம் பண்ணி மக்களுக்கு சேவை செய்டா மகனே. உன்னை நான் காத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எத்தனை கெட்ட சக்திகளை செஞ்சிருந்தாலும் எவன் செஞ்சிருந்தாலும் அவனை ஐக்கியத்துக்காக நான் அவதாரம் எடுப்பது சத்தியம். ஆனால் அதர்மத்தை நான் தலை நீக்கி வைக்க மாட்டேன். தப்பு பண்ணுறவனை விட மாட்டேன். அவன் எவ்வளோ பண்ணாலும் அவனை ஐக்கியத்துக்காக மந்திர தந்திரவாதிகளை மலையாளத்துக்காரங்க ஏவல்கள் எல்லாம் தீய சக்திகளை அத்தனையும் ஐக்கியத்துக்காக நான் அவதாரம் எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் திருப்பி அதை திருப்பி பண்ணுறாங்க. அதனால் நீ உன்னுடைய சேவை மிட செய் மகனே. உனக்கு எந்த ஆபத்து வராத நான் காப்பாற்றி கொடுப்பேன். உனக்காக நான் பக்கத்தில் இருந்து காப்பாற்றும் மகனே. உன்னுடைய குறைய உன்னுடைய கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் உன்னுடைய நேரமும் உன்னுடைய பூர்வீக செஞ்ச கர்ம வினையும். அதனால் நீ மகனாக எனக்கு பிறந்தது உண்மையாக இருக்கிற. அதனால் உன்னுடைய துன்பத்திலிருந்து நானும் பங்கு கொண்டிருக்கிறேன். அதனால் உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்றா சேர்ந்த ஒரு நேரம் வரும்போது தான் அதர்மத்தை ஐக்கியத்துக்காக நீ உன்னுடைய கையால் அந்த அதர்மத்தை ஐக்கியத்துக்காக அவதாரம் எடுப்பேன். இது சத்தியம். அதனால் நீ நேர்மையாக இரு, நல்லது செய், மக்களை காப்பாற்று. நன்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.